ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1844வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 4வது மாதம் 16ஆம் தேதியை காணும்படி கிருபை பாராட்டினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியல்வாதிகளுக்காக, அரசு துறையில வேலை பார்க்கிறவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய சுகத்துக்காக, பலத்துக்காக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவங்க குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறுவதற்காக ஜெபிப்போம். அவர்கள் மூலமாய் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தானியேல் அவருடைய முகத்தை தேவனுக்கு நேராக்கியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், எருசலேமை அழிக்கப் போவதாக அவர் எரேமியா சொன்ன வார்த்தைகளை புஸ்தகங்களால் அறிந்து கொள்கிறார். ஆகவே சிறையிருப்பில இருக்கிற யூதர்கள் தங்களுடைய சொந்த பட்டணமாக எருசலேமுக்கு வந்து சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார். எருசலேமுக்கு வரக்கூடிய தீங்கு, அழிவு, பால்கடிப்பு வரக்கூடாது என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார். இதை அறிந்த மாத்திரத்திலே தானியேல் உபவாசம் பண்ணுகிறார். தானியேல் நல்ல நிலைமையில இருந்தாலும் எருசலேமுக்கு நேராக அவருடைய கவனம் செல்கிறது. யூதர்கள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறார். ஏன் தேவன் எருசலேமை அழிப்பதாக சொன்னார் என்று சொன்னால், இவர்கள் 2 காரியத்தை செய்திருக்கிறார்கள். முதலாவது, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உம்முடைய கட்டளை கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கல, நாங்கள் துன்மார்க்கமாய் நடந்தோம், நாங்கள் அகன்று போனோம் என்று சொல்லி அவர் தங்களுடைய நிலைமையை ஒத்துக்கொள்கிறார். 2வது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதுனால எருசலேம் அழிக்க போவதாக அவர் அறிந்து கொள்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய பட்டணம், நம்முடைய கிராமம், நம்முடைய குடும்பம் ஏதாவது ஒரு அழிவை சந்திக்க போகிறது என்று நமக்கு தெரியுமானால், ஆண்டவர் உணர்த்துவார் என்று சொன்னால், தானியேலை போல நாம் தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி காத்திருக்க வேண்டும். ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட வேண்டும். இப்படி செய்யும் போது வர இருக்கிற தீங்கை கர்த்தர் மாற்றி போடுவார். இதைத்தான் தானியேல் செய்கிறார். இப்பொழுதுதான் தானியேலை பறந்து வந்து தேவதூதன் கபிரியேல் தொடுகிறான், அறிவை உணர்த்துகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ மிகவும் பிரியமானவன் என்று கபிரியேல் தூதன் சொல்லுகிறார். இதையெல்லாம் ஜெபத்துல நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல இக்கட்டு, சூழ்நிலை, தீங்கு இப்படிலாம் வருகிற நேரத்துல வரப்போகிற காரியத்தை அறிந்திருந்தால் தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் தானியேல் எப்படி எருசலேமுக்காக பரிந்து பேசினாரோ, நாமும் பரிந்து பேசும்போது வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். தேவ பிள்ளைகள் பாதுகாக்க முடியும். ஒரு தானியேல் போதும். தானியேலுடைய ஜெபத்தினால தேவன் எல்லாவற்றையும் மாற்றினார். உங்க ஜெபம் போதும் உங்க குடும்பத்தை காப்பாற்ற, உங்க ஜெபம் போதும் உங்களுடைய பட்டணத்தை காப்பாற்ற, உங்களுடைய ஜெபம் போதும் உங்க கிராமத்தை பாதுகாக்க, உங்களுடைய ஜெபம் போதும். தானியேல் அடிக்கடி அவரையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறார், நாங்கள் பாவம் செய்தோம். தங்களுடைய நிலைமையை ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கு நாமும் தானியேலை போல எருசலேமுக்காக, எருசலேம் பட்டணத்துக்காக பரிந்து பேசுவோம். அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக.
கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்களும் தானியேலை போல பரிந்து பேச கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்றைக்கும் எங்கள் தேசம் அழிந்து போகக்கூடாது, மக்கள் அழிந்து போகக்கூடாது. பாவத்தினால, கலகத்தினால, மீறுதலினால, ஆண்டவர் கீழ்ப்படியாம போனதுனால மக்கள் எந்த விதமான ஆண்டவரை பாவத்துக்குள்ளாக கூடாது. அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம், உமக்காக வாழ உதவி செய்யுங்க. தானியேலை போல தன்னுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவர்களை எழுப்புவீராக என்று ஜெபிக்கிறேன். தேவ கிருபை எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.